السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. قال الله تعالى في محكم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خلقكم من نفس واحدة ثم جعل منها زوجها وأنزل لكم من الأنعام ثمانية أزواج يخلقكم في بطون أمهاتكم خلقا من بعد خلق في ظلمات ثلاث. قال نبينا عليه الصلاة والسلام: أحلت لكم بهيمة الأنعام أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், உஸ்தாத்மார்கள், வாழ்வும் மறைந்தும் இருக்கும் நல்லுள்ளங்கள் அனைவரின் மீதும் ரமலானின் முழு பரக்கத்தும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த அழகிய இந்த ரமலானின் இரவுகளில் தொடர்ந்து இன்றைய தினம் 23 ஜுஸுவை நிறைவு செய்திருக்கிறோம். ஏறக்குறைய 19வது தராவீஹில இன்னும் ஒரு 6.25 ஜுஸு மட்டும் பாக்கி இருக்கிறது. அல்லாஹ் முழுமையாக கேட்டு பயன்படக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. சிறப்பானது ஒரு ஆயத்தை இன்று ஓதப்பட்டிருக்கிறது. இன்று ஓதப்பட்ட வசனங்களின் ஒரு சிந்தனைக்கு கடந்த ஆண்டுகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி உள்ள செய்தியை இன்று நாம் பரிமாறிக்கொண்டோம். சிறப்பான செய்திகள் எல்லாம் இன்று ஓதப்பட்டுள்ள வசனங்களில் வந்திருந்தது. இன்று சூரத்து ஜுமரிலே இருக்கக்கூடிய 6வது வசனத்தை எடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான்: ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஒரே ஆன்மாவில் இருந்து உங்களை அல்லாஹ் படைத்தான். நல்ல வேலை ஆயத்தை ஒரு ஆயத்துல 3 செய்தியை சொல்றான். சும்ம ஜஅல மின்ஹா ஜௌஜஹா. அந்த ஆன்மாவில் இருந்து அதற்கான ஜோடியை அல்லாஹ் ஆக்கினான் என்று சொல்கிறான். وَأَنزَلَ لَكُم مِّنَ الْأَنْعَامِ ثَمَانِيَةَ أَزْوَاجٍ. மீண்டும் உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கால்நடையில் இருந்து 8 ஜோடிகளை அல்லாஹ் இறக்கினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். 8 ஜோடிகள். யஹ்லுகுக்கும் ஃபீ புதூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கம் மின் பஅதி ஹல்கின். உங்களுடைய தாயின் வயிற்றுக்குள் அல்லாஹ் உங்களை ஒரு படைப்பில் இருந்து இன்னொரு படைப்பாக ஃபீ புதுமாத்தின் ஸலாத் 3 இருள்களிலே அல்லாஹ் உங்களை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். 3 இருள்களுக்குள் நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் உணர்த்துகிறான். ஒரு அருமையான சிந்தனைக்குரிய வசனம். அதாவது அல்லாஹினுடைய ஆட்சி, அல்லாஹினுடைய ஆளுமை, அவனுடைய படைப்பின் மிகுதம் என்ன, அவன் எவ்வளவு சிறந்தவன் என்பதற்கு இது ஒரு சாதாரண விஷயம் அல்லாஹ்வுக்கு. ஆனால் அல்லாஹ் மனிதனுடைய சிந்தனைக்காக சொல்லுகிறான். முதல்ல சொன்ன மின் நஃப்ஸி வாஹிதா. பெரும்பாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ் முதல்ல மண்ணில் இருந்து படைத்தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிந்தனை தான். ஒரே ஆன்மாவாக. அதற்கு பின்னால் அதிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்படிதானே? மண்ணிலிருந்து ஆண் படைத்திருப்பதனால் தான் சொல்வார்கள், ஆணினுடைய ஆசை முழுக்க முழுக்க மண்ணின் மீதே போகும். ஒரு பில்டிங் வாங்குறது, லேண்ட் வாங்குறது, அவன் சிந்தனை ஃபுல்லா அப்படியே போகும். பெண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரமா அதுல போகாது. பெண் ஆணினுடைய விழா எழுந்திருந்து வந்ததுனால பெண்ணுக்கு ஆண் மீதுதான் மோகம் அதிகமாக வரும். மோகம் என்ற வார்த்தையை விட இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் பாசமும் அன்பும் ஆணின் மீது அதிகமாக இருக்கும். அதனாலதான் எந்த பெண் குழந்தைக்கும் தாயுடைய எல்லா தியாகமும் தெரிந்தாலும் கூட தந்தையை ஒரு பெண் விட்டுக் கொடுக்க மாட்டாள். எந்த தந்தையையும் ஒரு பெண் குழந்தை விட்டுக் கொடுக்க மாட்டாள். பெண் குழந்தைகளுக்கு அது அதிகமாகவே இருக்கும். அல்லாஹ் இயற்கையாகவே வைத்திருப்பான். 1000 தான் அள்ளி போட்டு மகன் கொடுத்து கொடுத்து ஜொலித்து வைச்சாலும் தாய தன் கணவரை எந்த மனைவியும் விட்டுக் கொடுக்க மாட்டாள். அல்லாஹ் அப்படி ஒரு இயற்கை. ஏனென்றால் அவள் ஆணில் இருந்து வந்திருக்கிறான், ஆனால் இவன் மண்ணில் இருந்து வந்திருக்கிறான். இவனுக்கும் பாசம் இருக்கும்,
ஆனா மண்ணுல கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க வீடுகள்லாம் பாருங்களேன், அதிகமா தரையில படுக்கிறவங்க பெண்கள் இருக்க மாட்டாங்க. சிந்தனைக்காக சொல்றேன். நாமளே வீட்டுக்கு போனோம்னா நல்ல பெட் இருக்கும், நல்ல சோஃபா இருக்கும், நேரா போய் நம்ம எங்க உட்காருவோம்? கீழே தான் உட்காருவோம். அப்படியே ஒரு படுக்கை. ஏங்க தரையில படுக்காதீங்க அப்படின்னு யாரு சொல்லுவா? சொல்றாங்களா? இது நாம ஆசை இல்ல, நம்ம அங்கிருந்தா வந்தோம். நம்மளுடைய படைப்பே அதுதான், மண்ணு தான். மண்ணின் மீது நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன செய்யும், கொஞ்சம் ஒரு மாதிரியா சோறு ஒரு மண்ணு மாதிரி இருக்கிற இடத்துல ஆணுக்கு ஒரு மயில் இருக்கும். நீ நப்சி வாஹிதா, அல்லாஹ் ஒரு நப்சில் இருந்து படைத்தான், அதிலிருந்து ஒரு சௌஜை அல்லாஹ் படைத்தான். பெருமக்கள், இதுல ஒரு பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு நாம பேச வேண்டிய டாபிக் இது இல்லை. இந்த ஆயத்தினுடைய வசனங்கள் அப்படி தொடர்ந்து போவோம். அதற்கப்புறம் ஒரு 8 ஜோடிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். பெருமக்கள், சூரத்துல அன்ஆம்ல நம்ம ஓதும் பொழுது அல்லாஹ் சொன்ன அந்த வசனம் நமக்கு நினைவுக்கு வருது. அந்த 8 ஜோடிகள் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லுகிறான். ஒட்டகம், மாடு, ஆடு. மாடிலையும் ஆட்டில 2 இது இருக்குது, 2 விதமான ஆடு. ஒன்று வெள்ளாடு என்று சொல்லுகிறோம் இல்ல, அது. இன்னொன்று செம்பரி ஆடுகள். நம்மளுடைய விளக்கத்துக்காக நான் சொல்றேன். இந்த 4 2 ஜோடி ஜோடியாக அல்லாஹ் முதல்ல கால்நடையில படைச்சு கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரால் இந்த 4ஐயும் தான் உஹில்லத் லக்கும் பஹீமத்துல் அன்ஆம் குர்ஆன் சொல்கிறது. கால்நடைகளில் இருக்கும் இந்த 4ஐயும் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சான்? ஹலாலாக ஆக்கினான், உண்ணுவதற்கு ஹலால். தப்சீர்களில் எழுதுவார்கள், அதாவது எந்த கால்நடை முதுகுல ஏறி பயணம் செய்வதற்கு ஹராமோ அப்படிப்பட்ட ஹராமான கால்நடை என்பது இந்த இதுல ஏறி நம்ம வாகனம் செய்ய முடியாது. ஒரு மாட்டுல முதுகுல ஏறி நம்ம வாகனம் செய்ய முடியுமா? செய்யக்கூடாது, ஹராம். ஒருத்தர் செய்யறாருன்னா அது என்னதான்? அது ஹராம். ஒரு ஆட்டு மேல உட்கார்ந்து ஒருத்தர் ஓடுறாருன்னா அதான். ஒரு குழந்தைய தூக்கி ஆட்டு மேல நல்ல பெரும் ஆடுல வச்சான பிரச்சனை இல்லை. ஒருத்தர் வாகனமே செய்யறாரு, இது வாகனம் கிடையாது. இது எதற்காக? இது இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல இந்த 8ஐயும் வைத்திருக்கிறான், 8 ஜோடிகளாக. இந்த 4ஐயும் நாளை சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கான முக்கியமான ஆவணமாக அல்லாஹ் வைத்திருப்பான் என்று வருகிறது ஹதீஸ்ல. இந்த ஆயத்தை குறித்து வரும் பொழுது மனிதனுக்கு தேவையான கால்நடைகளில் இதை மிக முக்கியமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், தாயின் வயிற்றில 3 இருளிலே உங்களை வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். பெருமக்களே, 3 இருள் என்பது நமக்கு எல்லாம் என்ன ஞாபகத்து வரும்? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில இருக்கக்கூடியது மாதிரி ஞாபகத்துக்கு வரும். தாயின் உடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த 3 இருள்கள் ரொம்ப அற்புதமான வசனம் இது. அதாவது முதலாவது இருளை பற்றி தஃப்சீரிலே சொல்லுகிறார்கள், அடி வயிற்றிலே ஒரு கரு உண்டாகும். நாம் உண்டாகிய முதல் விஷயம் எங்கே தான்? அடி வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு கரு, அதிலே இருக்கக்கூடிய இருள். அந்த இருளில் தான் முதல் உண்டாகுவது. இரண்டாவது இருள் தஃப்சீரிலே வருகிறது, ஒரு சிசுவுக்கு ஒரு சிசு அந்த கரு இருக்கிறது இல்லையா, அடி வயிற்றிலே ஏற்படுகிற கரு, அந்த கருவை சுற்றி உள்ள சுவர்கள், அதிலே இருக்கக்கூடிய இருள். இது இரண்டாவது இருள். மூன்றாவது இருளை சொல்கிறார்கள் பெருமக்கள், சிசுவை சுற்றியும் ஒரு சுவர் மாதிரி, அதாவது ஒரு ஜவ்வு மாதிரி ஒன்று படர்ந்து இருக்கும். இப்படி 3 இருளுக்குள் அல்லாஹ் ஒரு கருவை வைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். நாம தான் குழந்தை வந்ததுக்கு பின்னாடி அதை சேஃப்டியா வச்சுக்கிறது இல்லை. குழந்தை வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் கருவுல எவ்வளவு சேஃப்டியா வைக்க முடியுமோ அவ்வளவு சேஃப்டியா வச்சிருக்கிறான். நமக்கு லைட் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, வாகனம் இருக்கு, எல்லா விதமான உணவு வசதி எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம கையில என்னவா வைக்க முடியல? சேஃப்டியா வைக்க முடியல. ஆனா அல்லாஹ் ஒரு பெண்ணின் வயிற்றுக்குள் இப்படி ஒரு 3 இருளுக்குள் வைத்தாலும் அல்லாஹ் அதை சேஃப்டியாக வைத்திருக்கிறான். குர்ஆன்ல சொல்றான். தொடர்ந்து 3 40கள், முதலாவது 40, இரண்டாவது 40, மூன்றாவது 40, ஒரு 120 நாட்கள் இந்த குழந்தை என்பது வெறும் இரத்த கட்டியாக, சதை கட்டியாக, அடுத்து எலும்புகளாக அல்லாஹ் பிறப்பெடுத்து அதற்கு பின்னால் தான் நாம் ரூஹை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்தினுடைய தஃப்சீர்ல வருது, ஒரு குழந்தைக்கு ரூஹு என்பதே அல்லாஹ் எப்பொழுதுதான் கொடுக்கிறான்?
120 நாட்களில் தான் அல்லாஹ் அந்த ரூஹை கொடுத்து அது குழந்தையாக உற்பத்தி ஆக்குகிறான். அறிவியல் ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சாதாரணமா ஒரு இரத்த துண்டுகள் உடனே வந்துட்டாலே அதை எடுத்து பார்க்கும் பொழுது, ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இத மனிதனுடைய கருவா இல்ல விலங்குடைய கருத்துண்டான்னு தெரியாது. சும்மா அது இரத்த கட்டியாக இருக்கக்கூடிய அந்த நிலையில எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இது எடுக்கக்கூடிய கருவு துண்டும் தெரியாது. ஆனா இது ஒரு கருத்துண்டு என்பதை கண்டுபிடிக்க முடியும். அது மனிதனா விலங்குகளா என்பதை உடனே கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு சட்டம் பேசுகிறார்கள். இவ்வளவு சிறப்பாக அல்லாஹ் வைத்திருக்கிற இந்த இடத்துல ஒரு கருவை கலைக்கலாமா? சரீஅத்தில் அது கூடுமா கூடாதா? பெருமக்களே, எந்த நிலையிலும் கொண்டாலும், எதை நீங்கள் யோசித்தாலும் கரு கலைப்பு என்பது இஸ்லாத்தில் அறவே கூடவே கூடாது. அது ஒரு கொலைக்கு சம்பந்தமான ஒரு விஷயம். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபியினுடைய ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 42 நாட்களிலும் கூட அல்லாஹ் ரூஹுகளை உருவாக்குகிற அளவிற்கு சதைகளை மாற்றி வைக்கிறான். எப்பொழுது அது ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொன்றும் பரிணாமமாக மாறுகிறதோ, இந்த 3 இருவுகளுக்குள் இருந்து 40 மாறுகிறதோ, அதுவே அல்லாஹ் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்பது பொருள். இறைவனுடைய உருவாக்கத்தை அழிப்பதற்கு எந்த விதமான தகுதியும் எந்த விதமான உரிமையும் மனிதர்களுக்கு கிடையாது. அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாத்து தருவானாக. கேவலமான இழிச்செயல்களுக்காக வேண்டி அழிக்கக்கூடியவர்களும், பொருளாதார நெருக்கடிகளை முன்னிறுத்தி வைத்து சிசுவை அழிக்கக்கூடியவர்களும், அது சரியான ஒரு பாதை கிடையாது பெருமக்களே. அல்லாஹ் ஒரு ரிசுக்கை அல்லாஹ் அந்த இந்த ஆயத்தினுடைய விளக்கங்களே நான் சொல்றேன். இப்படி உருவாகிற இந்த குழந்தைக்கு முதல்ல இப்படி வந்ததற்கு பின்னால வானவர்களை அல்லாஹ் இறக்கி வைத்து என்ன செய்வானா, 4 விஷயத்துல ஊதி கொடுத்துருவான். முதலாவது அல்லாஹ் கொடுப்பது ரிசுக்கு. இதனுடைய ரிசுக்கு என்ன என்பதை அல்லாஹ் எழுதிடுவான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை வளர்க்கலாமா, வளர்க்க முடியாதா, அதை நம்ம சமாளிக்க முடியுமா, சமாளிக்க முடியாதா, இல்லையா, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கவே தேவையில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய ரிசுக்கை முதலிலே எழுதி விடுவான். நம்முடைய ரிசுக்கை அல்லாஹ் எழுதிட்டான். ரிசுக்கை எழுதிட்டான், நம்ம எங்கேயும் போக தேவையில்லை, அப்படியே அமர்ந்து ஜாலியா உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ரிசுக்கு என்பது வெறும் சம்பாத்தியமோ பொருள் மட்டும் கிடையாது. ரிசுக்கு என்பது நம்மை நேர்ந்து எதுவெல்லாம் நலவுகள் எல்லாம் வருகிறதோ அனைத்துமே ரிசுக்கு தான் பெருமக்கள். என்னென்னவெல்லாம் நம்மளை நேர்ந்து வருகிறதோ, நாம் எதையெல்லாம் தாண்டி செல்கிறோமோ அனைத்தும் ரிசுக்கு தான். நமக்கு பின்னால பிறந்த சகோதர சகோதரிகள் நமக்கு ரிசுக்கு தான். நமக்கு முன்னால பிறந்திருந்த சகோதர சகோதரிகள் நமக்கு ரிசுக்கு தான். என்னுடைய வாப்பாவுடைய உறவுகளும் எனக்கு ரிசுக்கு தான். உறவுகள் கூட நமக்கு ரிசுக்கு தான். உண்ணுவது மட்டுமல்ல, நான் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சேர்ந்திருக்கிறேன், நான் ஒரு கல்லூரிக்கு சேர்ந்திருக்கிறேன், நான் ஒரு அலுவலகத்துல சேர்ந்திருக்கிறேன், அங்க இருந்து நமக்கு எதுவெல்லாம் அத்தனையுமே ரிசுக்கு. இது எல்லாம் யார் எழுதினது? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எழுதினது. இரண்டாவது அல்லாஹ் எழுதுவது மிக அடுத்த நொடியில அல்லாஹ் என்ன எழுதுவானா, அஜல். இவனுடைய மௌத்து எப்பொழுது என்பதை அவன் பிறக்கும் பொழுது எழுதி விடுவான். அஜலையும் அல்லாஹ் எழுதி விடுவான். எப்பொழுது மௌத், என்ன விஷயங்கள், எப்படிப்பட்ட ஆரோக்கியங்கள், எப்படிப்பட்ட வளமான இது நடந்தாலும், இன்னைக்கு நௌதுபில் அல்லாஹ் நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பேர் உடற்பயிற்சிகள் மேற்கொண்டு உடல்களை ஆஜபகமாக வைத்துக் கொண்டு இன்னைக்கு உள்ள காலங்களை பார்க்கிறோம். ஆனால் சிறிய வயதிலே மௌத். குறுகிய ஒரு விஷயங்கள பொருளாதாரத்தில் நிறைவாக இருக்கிறார்கள், நல்ல முறையில வசதிகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் மௌத். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்டார்கள். திடீர் மௌத். நம்ம துஆ கேட்கும் பொழுது என்ன கேட்கணும்? யா அல்லாஹ், திடீர் மௌத்தை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. எந்த நேரத்துல எப்படின்னு தெரியாது. எது திடீர் மௌத்து? ஒரு ஆளு ஒரு 70 வயசுல மௌத்தா போனா அது திடீர் மௌத்து என்று சொல்லுவார்களா? 70 வயசுல ஒருத்தர் மௌத்தா போவாங்க, ஒரு 80 வயசுல ஒருத்தருக்கு மௌத்தாங்க போனாங்க, திடீர்னு மௌத்தா போயிட்டாருங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? மௌத்தா போயிட்டாங்க என்றுதான் சொல்வார்கள். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ஆஃபியத்தான வாழ்க்கையை வழங்கி அருள் புரிவானாக. வாழும் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தை தருவானாக. பெருமக்களை, திடீர் மௌத் என்பது என்ன தெரியுமா? சந்தர்ப்பங்கள் நாம அதை பற்றி நினைக்காத நிலையில, இல்ல அவரிலிருந்து நிறைய பேருக்கு பயன் ஏற்படுகிறது என்ற
உலகத்துல பயன் வரும் என்று இருக்கும் பொழுது மௌத்தாக போகுது, நினைச்சு கூட பார்க்காத நிலை இவருக்கா. அப்ப அந்த நிலையை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அஜலை கூட எப்பொழுது எழுதப்படும்? கருவிலே எழுதப்படும். எனவேதான் சில பேர் சொல்லுவாங்க, இது யாருமே தீர்மானிக்க முடியாது. நான் சொல்றேன், இந்த நாளும் யாருதான் தீர்மானிக்க முடியும்? அல்லாஹ் மட்டும்தான். ஒரு குழந்தை சிசுலேருந்து வரும்பொழுதே சொல்லுவாங்க, எங்க ஒரு 3 வயசு வரைக்கும் தாங்க இந்த குழந்தை தாக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. டாக்டர் சொல்லுவாரு இல்லையா, நம்ம எத்தனையோ பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சொல்லுவாங்க, ஒரு 9 வயசு மௌத்தாகும் பொழுது அந்த குழந்தைய பார்த்து சொல்லுவாங்க, அந்த அப்ப தகப்பனார்ட்ட போய் கேட்டா சொல்லுவாரு, டாக்டர் எல்லாம் முன்னாடியே சொன்னாங்க சார், ஒரு 2 வருஷம் 3 வருஷம், ஆனா என்னன்னு தெரியல, 9 வருஷம் இருந்துச்சு சார். யார் இந்த அஜலை முடிவு பண்ணுவது? டாக்டர் அல்ல, படைத்தவன் அல்லாஹ் தான் முடிவு பண்ண முடியும். எனவே மௌத்து சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 முறையாவது நினைங்கன்னாங்க. நம்ம எத்தனை வாரம் நினைக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம் 7 முறை? இல்லையே, ஒரு தடவை நினைக்கிறதே அதிசயமாக இருக்கிறது. எங்கேயாவது ஜனாசா வரும்பொழுது கேள்விப்படும் பொழுது இன்னைக்கு உடனே ஒரு ஸ்டிக்கர் ஒண்ணு அப்படியே ரெடிமேடா இருக்கும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரெடிமேட் ஸ்டிக்கர், ஒரு தம், அது ஒரு அடி அடிச்சேன்னா முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அங்க போனோமா போகலையா, எப்படி என்ன ஏது, அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, அந்த வீட்டுக்கு என்ன நடந்தது, இதை பற்றி யோசிக்கணும். 3வது அல்லாஹ் எழுதக்கூடிய முக்கியமான விஷயம் அமலிஹி, அவனுடைய அமலை அல்லாஹ் எழுதுகிறான். அவனுடைய உழைப்பு, அவன் அமல். நாம நினைச்சுக்கிட்டு நாம சம்பாதிக்கிறோம், நாம பெருக்கிறோம், நாம பிள்ளையை வளர்க்கிறோம், நாம குழந்தை இல்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ் 3வதாக எழுதி விடுவான். 4வதாக அல்லாஹ் எழுதக்கூடிய முக்கியமான விஷயம் பெருமக்களே, சஈதுன் அம் ஷகீயுன். ஹதீஸ்ல வருகிறது, இவன் ஹாப்பியா, அதாவது சந்தோஷமா இருப்பாரா, இல்லை இவர் கவலையாகவே வாழ்வாரா என்பதையும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதிடுவான். இவன் நல்லவனாகவே வாழ்வானா, இல்லை கெட்டவனாகவே வாழ்வானா, இதையும் கூட அங்கு எழுதப்படும். அதனாலதான் பெருமக்களே, பெரும்பாலும் சொல்லப்படக்கூடிய கருவுற்றக்கூடிய குழந்தைகளை எல்லாம் பெரியவர்கள் வீட்டிலே வளரக்கூடிய பேர குழந்தைகள் பேர பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் பெரும்பாலும் நாம செய்வது என்ன? அதனாலதான் சலாம் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று சொல்வார்கள். சலாம் சொல்லிக் கொண்டே இருக்கணும். அதுவும் குறிப்பா கரு பெற்றிருக்கிற தாய்மார்களிடம் அதிகமாக சலாம் சொல்லணும். சலாம் சொல்லணும். எத்தனை பேர் நம்ம சலாம் சொல்றோம்? குழந்தைகளுக்கு சலாம் சொல்றதே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கு சலாம் சொல்வார்கள். சலாம் சொல்வது என்பது அவர்களை சரியான நேர்கல்ல காட்டும். குழந்தைகள் தானே, அவங்க நமக்கு சலாம் சொல்லணும் என்று நினைக்க கூடாது. அவர்களை பார்த்து நாம சொல்லத்தான் அவர்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள். எனவே நல்லவர்களாக கெட்டவர்களாக, யூதர்களாக மஜூசியாக, காபிராக முஸ்லிக்காக இவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்களுடைய தாயும் தந்தையும் தான் தீர்மானிக்க வேண்டும். அவர்கள் படுத்துகிற நல்வழிதான் அதற்கு முக்கிய காரணம் என்று சொன்னார்கள். எனவே ஒரு தாயின் கருவறையிலே இப்படி ஒரு இருளில் இருந்து அல்லாஹ் ஒரு உலகத்தை கொண்டு வந்து இந்த துன்யாவிலே இந்த ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட ரிஸ்குகள் எல்லாம் கொடுக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்று ஓதப்பட்ட ஆயத்திலே மிக அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நாம் எத்தனை செல்வங்களை பெற்றோமோ அல்லாஹ் அதை ஹிதாயத்தான வழியிலே சாலிஹான பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களுக்கும் கருவுற்றக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் அந்த தம்பதியர்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை, அதை அவர்கள் நினைத்ததை விட மிக சிறப்பான ரிஸ்குகளை அல்லாஹ் வாழும் காலங்களில் அவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.